பிரதர் குரூப் டி பிசிக்கலுக்கு 4 நிமிஷம் 15 செகண்ட் குவாலிஃபிகேஷன், நம்ம எதுக்கு 3:30 பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? சும்மாவே நமக்கு நாளைக்கு டைமிங் சொன்ன உடனே நைட்டு தூக்கம் வராது. பிசிக்கல் இன்னைக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. ஓகே, உங்க அம்மா என்ன சமைப்பாங்க, உங்க ஒய்ஃப் என்ன சமைப்பாங்க, அந்த டயட்டே போதும். அதை பொறுத்து தான் சிம்பிளான ஒரு டயட் தான். உடம்புல 20 நிமிஷம் ஸ்டெமினா ஏற்றியாச்சு. ஸோ 4 நிமிஷம் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய கவுசோ பிசிக்கல் அகாடமில இருந்து ஆன்லைன்ல ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த கோர்ஸ் உங்களோட பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த கோர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஒரு 80% பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிகினரா தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ரன்னிங் பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? பிகினரா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம என்ன மாதிரி ஷூ யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டிஷர்ட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ கிரவுண்ட்ல போய் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால இந்த ரன்னிங் பேசிக்ஸ்ல ஒரு பேசிக்கா நம்ம ஒரு 0 லெவல் ஃபிட்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ரன்னிங் புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வார்ம் அப். ஓகேவா? அதாவது பிஃபோர் ரன்னிங் நம்ம பண்ணக்கூடியது. சரிங்களா? நம்ம ரன் பண்றதுக்கு, நம்ம உடம்ப ரெடி பண்றதுக்கு பண்ணக்கூடியதுதான் வார்ம் அப். சரிங்களா? சோ இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா நானே ஒரு வார்ம் அப் நான் பண்ணிருப்பேன். சரி, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்க மொபைலை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேனோ அதை நீ அப்படியே பண்ணா போதும். சரிங்களா? இந்த வார்ம் அப் பண்றதால நம்ம சூப்பரா ரன்னிங் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாது. நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கை காலெல்லாம் ஸ்டிஃபா இருக்கும்ல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கை காலெல்லாம் உதறி விடுவோம். சரி, அப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஃபிளெக்சிபிளா இருக்கும்ல. அந்த மாதிரி ரன் பண்றதுக்கு பாடியை நம்ம ரெடி பண்றதுக்கு பண்ணக்கூடியதான் வார்ம் அப். சரிங்களா? அதனால வார்ம் அப் பாத்தீங்கன்னா பிஃபோர் ரன்னிங் பண்ணக்கூடியது சூப்பரான ஒரு வார்ம் அப் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங், அதாவது ரன்னிங் முடிச்சுட்டு பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ நம்ம வார்ம் அப் பண்ணிட்டோம். வார்ம் அப் பண்றதால நம்ம உடம்பு ரன் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம ரன்னிங் நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? ரன்னிங் பண்றதால நமக்கு ஃபுல் பாடி பாத்தீங்கன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னா ஒயர் பாடி நம்மளுக்கு மசில்ஸ் டைட் ஆகும். சரிங்களா? நீங்களே இப்போ 1-2 நாள் நீங்க ரன் பண்ணிருப்பீங்க. ஸோ ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் லெக் பெயின்லாம் அதிகமா இருக்கும். சரி, காப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், தை மசில்ஸ், ஸோ மாதிரி லோயர் பாடிக்கே நிறைய பேர் பெயின் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் சரியா பண்ணிருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் முடிச்சுட்டு பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சிங் நான் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட. சரிங்களா? நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்பின் செஷன் பண்ணாலுமே இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடி ரிலாக்ஸா ரிலீஃபா ஆயிரும். சரி, எந்த ஒரு பெயினுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. சரிங்களா? அதனால இந்த ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துருக்கோம், கரெக்டா நீங்க பண்ணிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5:30 ஷெட்யூல். சரிங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஒரு 80% பேர் பிகினரா தான் இருப்பாங்க. சரி, நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? உங்களுடைய 1 கிலோமீட்டர் டைமிங் 5 நிமிஷம், 5:40, 6 நிமிஷம், 6:30, இல்ல உங்களால 1 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியாம சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஷெட்யூல தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நான் 5:30 ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஷெட்யூலுக்கு மூவ் பண்ணணும். சரி, அந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 5:30 இருந்து 4:30 ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஷெட்யூல். சரிங்களா? நான் 6 நிமிஷம் இருக்கு, நான் இப்பவே 4:30 வரேன், நீங்க ஏம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது பிகினர். ஓகேவா? ஸோ பிகினருக்கு ஒரு ஈஸியான ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரி, கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் அவுட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 2 செட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மூச்சு ரொம்ப வாங்கும், ஐயோ நம்மளால இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளால குரூப் டி பிசிக்கல் கிளியர் பண்ண முடியாது, உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆயிரும். சரி, அதனால உங்க பாடி கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு ஷெட்யூல் நான் கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். ஓகே, அதை நீங்க ஃபாலோ பண்றதால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்றதால என்ன ஆகும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்மளால பண்ண முடியுது, அப்போ நம்மளால குரூப் டி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, இதுல நீங்க ஒரு சாட் ஜிபிடி இல்ல கூகுள்ல நான் ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் கிளியர் பண்ற ஒரு ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னா டேரக்டா 4:15 ஒரு ஷெட்யூல் கொடுக்கும். சரிங்களா? நீங்க ஒரு 85 kg மேல இருப்பீங்க, அந்த ஷெட்யூல ஒரு நாள் ஒரு 10 செட் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 1 கிலோமீட்டர், 400 மீட்டர், 200 மீட்டர், இல்ல வேற ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. சரி, அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆயிரும். சரி, நம்மளால பண்ண முடியாது அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிகினர் ஷெட்யூல் தான் கொடுத்துருக்கேன். 5:30 மேல வரக்கூடிய எல்லாருமே இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி 5:30 அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷெட்யூலுக்கு வரும். சரிங்களா? சோ 4:30 ஷெட்யூல் அப்படிங்கிறது 5:30 இருந்து 4:30. ஓகே, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபிட்னஸா இருக்கிறவங்க 4:20 கூட 4:20, 4:15 கூட ரீச் பண்ணலாம் இந்த ஷெட்யூல சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4:30, 4:20, 4:30 நீங்க ரீச் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஷெட்யூலுக்கு நீங்க மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது அட்வான்ஸ் ஷெட்யூல். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா ஒரு ஹார்டான ஒர்க் அவுட், எக்ஸலண்டான ஒர்க் அவுட், நிறைய ஒர்க் அவுட் ஆட் பண்ணிருப்பேன். சரிங்களா? அதாவது 4:30 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஷெட்யூலுக்கு நீங்க வரணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த கோர்ஸ் வந்த உடனே எல்லாருடைய கண்ணை உறுத்துறது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் தான், அந்த ஷெட்யூல் தான். அது குறிப்பா சொல்லணும்னா இந்த 3:30 ஷெட்யூல் தான் உங்களுக்கு கண்ணை உறுத்தும். சரிங்களா? எடுத்துட்டு அங்க போகக்கூடாது. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க இந்த 2 ஷெட்யூல் ஃபாலோ பண்றதால பேசிக்கான ஹார்ட் ஸ்ட்ரென்த், லெக் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பில்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் ஒர்க் அவுட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? எடுத்துட்டு இந்த ஷெட்யூலுக்கு வரக்கூடாது. சரி, திரும்ப சொல்றது அதான். ஓகேவா? ஸோ இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்றதால 3:30, அதாவது 4:30 இருந்து 3:30 நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? பிரதர் குரூப் டி பிசிக்கலுக்கு 4 நிமிஷம் 15 செகண்ட் குவாலிஃபிகேஷன், நம்ம எதுக்கு 3:30 பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு
ஒரு டவுட் வந்து இருக்கும். சரிங்களா, நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குறீங்க. ஓகே, நாளைக்கு காலையில் 1 கிலோமீட்டர் டைமிங் வந்து செக் பண்ண போறீங்க. நல்லா ஒரு 5:30 வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸோ ஒரு 6 o'clock 6:30 7 o'clock போய் ரன் பண்றீங்க. 7 கிலோமீட்டர் பண்ணும்போது 4:10 டைமிங் வந்து வந்துருச்சு. சரிங்களா, 4:10 வந்தோடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம தான் 4:30 ஓடிட்டோம், 4:10 ஓடிட்டோம், நம்ம பிசிக்கல் குரூப் டி பிசிக்கல் 4 நிமிஷம் 15 செகண்ட் தான், ஒரு 5 செகண்ட் வந்து அட்வான்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ நல்லா படுத்து உறங்கிட்டு பண்ணிருக்கீங்க. சரிங்களா, குரூப் டி பிசிக்கல் போன யாராவது நீங்க அட்டன் பண்ணிருக்க கமெண்ட் வந்து பண்ணுங்க. சரிங்களா, போன 2023 ஜனவரி 19 ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி 15க்கு மேல ஆவடியில எவ்வளவு க்ரௌட் இருந்தது அப்படின்னு கொஞ்சம் வந்து கமெண்ட் வந்து பண்ணி விடுங்க. சரிங்களா, ஜனவரி 19 எப்படி இருந்தது, 20 கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி 15 ஜனவரி 25 ஆவடியே எந்த அளவு க்ரௌடா இருந்தது கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்க ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி போயிருப்பீங்க ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ரூம் கிடைக்காது, சுத்தி அலைஞ்சிருப்பீங்க, ஃபுட்டு சரியா கிடைச்சிருக்காது. சரிங்களா, நைட்டு இன்னொரு இடத்துல போய் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. சரியா வந்து தூக்கம் இருக்காது. சும்மாவே நமக்கு நாளைக்கு டைமிங் சொன்ன உடனே நைட்டு தூக்கம் வராது. பிசிக்கல் இன்னைக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் நம்ம மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, சோ அந்த ப்ரெஷர் வச்சுட்டு காலையில எப்படி நீங்க வந்து 4:10 4:15 வந்து கிளியர் பண்ண முடியும்? சரிங்களா, அவங்க ஊர்ல நல்லா படுத்து உறங்கிட்டு காலையில 7 மணிக்கு எழுந்துச்சு டைம் வந்து செக் பண்ணிருப்பீங்க. சரி, அங்க உங்களுக்கு எந்த ஒரு தூக்கமும் இருக்காது, டிராவல் பண்ணிருப்பீங்க, பாடி ரொம்ப டயர்டா இருக்கும், நைட்டு ஒரு பயமாவே இருக்கும், சரியா சாப்பாடு இருக்காது. காலையில 6 மணிக்கு பிசிக்கல் வச்சிருவாங்களா, 6 மணிக்கு நடக்கலாம், 7 மணிக்கு நடக்கலாம், 8 மணிக்கு நடக்கலாம், 10 மணி வெயிலுக்குள்ளே நடக்கலாம். சரிங்களா, அதனால 4 நிமிஷம் 15 செகண்ட் வச்சுட்டு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா 4:30 4:40 ஆயிரும். சரிங்களா, அதனால ஒரு 3:30 ஷெடியூல், ஒரு 3:30 நீங்க வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அடிச்சு தூக்கிடலாம். சரி, அட்லீஸ்ட் ஒரு 4லயாவது நீங்க வந்து கிளியர் பண்ணிருவீங்க. சரிங்களா, அதனால சொல்றேன் ஒரு 3:30 வந்து ரீச் பண்ணுங்க அப்படின்னு. சரி, நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், 4 நிமிஷம் 4 செகண்ட்ல வந்து ஓடிருப்பேன். வரக்கூடிய வீடியோல ஒரு 3:45 ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அடுத்து 3:30 ஓடியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் நம்ம சேனல் வந்து அப்லோட் ஆகும். அதனால குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தரும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கணும். சரி, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷெடியூல ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ரன்னிங் டயட். சரிங்களா, காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சதுல இருந்து நைட்டு பெட்ல தூங்குற வரைக்கும் என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு டயட் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த டயட் இந்த டயட் அப்படின்ட்டு. ஆன்லைன்ல அது வாங்கி சாப்பிடணும், ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும், இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் சாப்பிடணும், அப்படி இப்படி நிறைய வந்து பார்த்துருக்கீங்க. சரிங்களா, அதெல்லாம் நம்மளால ஃபாலோலாம் பண்ண முடியாது. சரிங்களா, நைட் எப்பவுமே ஒரு சிம்பிளா இருக்கணும், நேச்சுரலா வந்து இருக்கணும். சரிங்களா, நம்மளால உங்க வீட்டுல உங்க அம்மா என்ன சமைப்பாங்க, உங்க ஒய்ஃப் என்ன சமைப்பாங்க, அந்த டயட்டே போதும். அதை பொறுத்து தான் சிம்பிளான ஒரு டயட் தான், நமக்கு ஏத்த மாதிரி ஒரு டயட் தான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, நல்ல ஒரு நியூட்ரிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னர். சரிங்களா, நீங்க ஒரு 1 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 250 240 230 போடணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஸ்டேட் ப்ரிப்பேர் பண்றேன், நேஷனல் ப்ரிப்பேர் பண்றேன், அது வந்து தனி கேட்டது. சரிங்களா, நம்ம வந்து குரூப் டி பிசிக்கல் ஒரு 330 320 310 பண்ணோம்னா நார்மல் வீட்டில் உள்ள ஃபுட்டே போதும். சரி, அதனால சிம்பிளான ஒரு ஃபுட் தான் கொடுத்துருக்கேன். சிம்பிளான ஃபுட்டா இருந்தா மட்டும் தான் உங்களாலையும் ஃபாலோ வந்து பண்ண முடியும். சரிங்களா, ஒரு நாளைக்கு 300 ரூபா செலவு பண்ணணும், 400 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா 1 வீக் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண நம்மளே 20,000 சம்பளம் வாங்குறோம், அதுல இருந்து 20,000 ஒரு நாளைக்கு 400 ரூபா செலவு பண்ணேன். ஓகேவா, அதனால நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான டயட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ண டயட் தான் கொடுப்பேன். சரிங்களா, டயட்டோ ட்ரைனிங்கோ எல்லாமே நான் கடந்து வந்த பாதை. சரிங்களா, ஸ்பீட் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், லாங் ரன், டைமிங் ரன்னு, நான் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அந்த 13 வருஷத்துல அதை தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பேன். சரிங்களா, ஏன்னா அதுல நான் ஃபேஸ் பண்ண பெயின் எனக்கு தெரியும். ஒரு ஒர்க் அவுட் நான் அதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் பண்றதால உங்களுக்கு எந்த மாதிரி பெயின் வரும் எனக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னால வந்து ஃபீல் பண்ணிருப்பேன். சார் பல வருஷங்கள் ஃபீல் பண்ணிருக்கேன். சார் அதனால என்னோட ஸ்டூடெண்டா அதுல வந்து நான் வந்து ப்ரொடக்ட் வந்து பண்ணிடுறேன். சரிங்களா, எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணதான் கொடுத்துருப்பேன். சரி, அதனால சூப்பரான ஒரு டயட் வந்து சரிங்களா, அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிருங்க, சிம்பிளா தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னிங் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். ஓகேவா, ஸோ ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. நம்ம கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 ட்ரில் ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ அந்த ட்ரில் ஒர்க் அவுட் பண்றதால உங்களுடைய லெக் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். சரிங்களா, ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லென்த், கேடன்ஸு, மொபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதெல்லாம் நீங்க ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்றதால உங்களுக்கு ஈஸியாவே வந்து பிக்கப் பண்ணிடலாம். சரி, அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்க்கு நல்லா லாங் ஸ்டெப் வரதுக்கு, கால் நல்லா ஃப்ளோ வந்து சூப்பரா மூவ் ஆகிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், 4 நிமிஷம் 4 செகண்ட்ல ஓடிருப்பேன். சரிங்களா, அதில் லெக் ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஸோ அப்படியே ஓடிப்பேன். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா, பிரீத்திங் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், லெக் ஃப்ளோ கொஞ்சம் மிஸ் ஆகும் சொல்லிப்பேன். இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரே ஃப்ளோல ஓடிப்பேன். சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் ரெகுலரா வந்து பண்றதால தான். சரிங்களா, அப்படியே ஜாக் பண்ற மாதிரி இருக்கும், பட் அந்த பேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து குறையவே கூடிய. சரிங்களா, என்ன காரணம்னா ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்றதால தான். சரிங்களா, நம்ம கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 ட்ரில் ஒர்க் அவுட் வந்து இருக்கும். சரிங்களா, அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெமினா ஒர்க் அவுட். சரிங்களா, நமக்கு ஸ்டெமினா வந்து நல்லா வந்து இருக்கணும். சரிங்களா, அப்பதான் நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஃபினிஷிங் வரைக்கும் நமக்கு பிரீத்திங் இஷ்யூ எதா இருந்தாலும் சரி அப்படியே சூப்பரா வந்து நம்மளால பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். சரிங்களா, போன குரூப் டிக்கு ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். குரூப் டி பிசிக்கல் ஜனவரி 19 நடந்துச்சு. காலையில ஏர்லி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிப்பேன். சரிங்களா, அதாவது டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு
ஸ்டாண்ட் பேக் அப்படியே ஒரு 53 செகண்ட்ல கிராஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் பேக் அப்படியே கீழே வச்சுட்டு அடுத்து 1 கிலோமீட்டர் ரன்னிங் 3 நிமிஷம் 29 செகண்ட்ல வந்து ஓடிருப்பேன். சரிங்களா, எந்த ஒரு டயர்டுமே இல்லாம சூப்பரா வந்து முடிச்சுப்பேன். என்ன காரணம், அந்த அளவுக்கு ஸ்டெமினா வந்து பில்ட் பண்ணதால ஈஸியா வந்து பண்ண முடிஞ்சுது. சரிங்களா, அதனால நீங்க ஸ்டெமினா வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ரன்னிங்ல வந்து நீங்க வந்து எந்த ஒரு டயர்டுமே இல்லாம ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, அதனால ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 22 டோட்டல் வீடியோ பார்த்தா 25 மினிட்ஸ் ஓடும். அந்த ஸ்டெமினா ஒர்க் அவுட் மட்டும் 20 நிமிஷம் பிளஸ் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் சூப்பரான ஒரு ஸ்டெமினா வந்து ஒர்க் அவுட். சரிங்களா, இந்த 20 நிமிஷம் ஸ்டெமினா நீங்க வந்து ஒர்க் அவுட் நீங்க பண்றதால 4 நிமிஷம் 3.5 நிமிஷம் நீங்க குரூப் டி ஓடும்போது எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா 20 நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, உடம்புல 20 நிமிஷம் ஸ்டெமினா ஏற்றியாச்சு. ஸோ 4 நிமிஷம் நம்ம ஈஸியா வந்து மேனேஜ் வந்து பண்ணிடலாம். ஸோ அதனால 20 நிமிஷம் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸ்டெமினா ஒர்க் அவுட் அப்படிங்கிறது இது ஒரு ஹைனிஸ் இதான் அந்த ஒர்க் அவுட், இது ஒரு 30 செகண்ட் வச்சு 2 செட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா, நீங்க பண்ண வேண்டியது செல்ல வச்சு நான் என்ன பண்றேனோ அப்படியே நீங்க பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, நான் அப்படியே அந்த ஒர்க் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அதை பார்த்து அப்படியே நீங்க பண்ணிட்டு இருக்கா. சரி, நானும் அந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன், ரெஸ்ட் டைமும் சேர்த்து ஆட் பண்ணிருப்பேன். திரும்பவும் அடுத்த செட்டு நான் பண்ணும்போது நானும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதாவது நீங்க என் கூட பெர்சனலா லைவா ட்ரைனிங் பண்ற மாதிரியே இருக்கும். சரிங்களா, எல்லா ஒர்க் அவுட்டுமே நான் வந்து அப்படிதான் கொடுத்துருப்பேன். சரிங்களா, கரெக்டா வந்து ஸ்டெமினா ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருக்கேன். சரிங்களா, ஸ்டெமினா ஒர்க் அவுட் இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட். சரிங்களா, ஸோ எஸ்டே 4 நிமிஷம் 4 செகண்ட்ல ஓடி இருப்பேன். ஒரு லெக் ஃபோர் மிஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் லெக் ஸ்பீட் வந்து குறையவே குறையாது. என்ன காரணம் அப்படின்னா லெக்ல போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்லா வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் நான் வந்து கொடுத்துருப்பேன். 8 ஒர்க் அவுட் இருக்கும். 8 ஒர்க் அவுட் ஒரு 2 செட் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா, இதுவும் அப்படிதான். நீங்க ஒரு இதுதான் எக்ஸசைஸ், இதான் ஒரு லெக் ஒர்க் அவுட், ஒரு 10 வச்சு 2 செட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். சரிங்களா, அப்படியே 10 கவுண்ட் நானும் பண்ணி திரும்ப 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செகண்டும் நான் 10 பண்ணி ஒரு செஷன், அதாவது பர்சனலா நீங்க கூட பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஒர்க் அவுட்டுமே. நீங்க வீடியோ செல் அப்படி வச்சுட்டு என்னை பார்த்து அப்படியே பண்ணாலே போதும். சரிங்களா, இந்த மாதிரிலாம் வந்து லெக் ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா, லெக் ஒர்க் அவுட் எதுக்கு நம்ம முக்கியம் பாத்தீங்க அப்படின்னா ரன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப்ஸ் ஆக்டிவிட்டி. சரிங்களா, இப்போ நான் ஒரு லெக் ஏர்ல இருக்கு, ஒரு லெக் கீழே இருக்கு. அப்போ என்னோட ஃபுல் பாடி வெயிட்டா சிங்கிள் லெக் ஹோல்ட் பண்ணுது. அடுத்த லெக் இந்த லெக் ஏர்ல இருக்கு, இன்னொரு லெக் கீழே இருக்கு. சரிங்களா, இப்போ ஃபுல் பாடியா இந்த லெக் வந்து ஹோல்ட் வந்து பண்ணுது. சரிங்களா, ஒரு 200 மீட்டர் ஓடுறீங்க, 300 மீட்டர் ஓடுறீங்க, திரும்ப லெக்குக்கு நம்ம ப்ரெஷர் வந்து கொடுக்கும். சரிங்களா, லெக்ல போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் தான் 300 மீட்டருக்கு மேல 400 மீட்டருக்கு மேல அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா, உங்க பாடி வெயிட்டா அது தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும். எப்போ 300 மீட்டருக்கு மட்டும் இருந்தால் போதாது, 400 மீட்டருக்கு இருக்கணும், 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் முடிக்கிற வரைக்கும் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். சரிங்களா, அதனால சூப்பரான ஒரு லெக் ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்கேன், கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த். சரிங்களா, ஸோ ரன்னிங்ல கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரன்னிங் மட்டும் கிடையாது, எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, கோர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நீங்க நல்லா வந்து ஃபைட் பண்ணி ஓடலாம். சரிங்களா, கோர் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஒர்க் அவுட் கொடுத்துருப்பேன், எல்லா ஒர்க் அவுட்டும் ஒரு 2 செட் கொடுத்துருப்பேன். நானும் அதே மாதிரி தான், இது ஒரு ரைசேஷன் மாதிரி தான். நீங்க வீடியோ வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம். சரி, நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே வந்து பண்ணி விடுறேன். சரிங்களா, ஃபுல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஓடும். சரிங்களா, அதனால கோர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி, கோர்ஸ் வந்து இல்லை அப்படின்னா உங்களால் ஃபைட் பண்ணி ஓட முடியாது. சரிங்களா, லாஸ்ட் ஒரு 600 மீட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 400 மீட்டர் ஃபைட் பண்றீங்க, லெக் மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது, நம்மளால முடியவும் முடியுது. சரி, என்ன காரணம் அப்படின்னா கோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. சரி, நிறைய பேர் ஸ்டொமக் பெயின் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. என்ன காரணம், போதுமான அளவுக்கு கோர்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லை. சரி, அதனால கோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் அண்ட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட். சரிங்களா, இதுல குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே சொல்றது 80% பிகினர் தான். ஓகே, பிகினர்னா ஒரு புதுசா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது மசில்ஸ் போன்லாம் அடாப்ட் ஆகாது. சரிங்களா, நமக்கு பெயின் வந்து ஃபேஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இதுல வந்து பெயின் அப்படிங்கிறது ரன்னிங்ல ரொம்ப ரொம்ப காமன். ஓகேவா, நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் போகும்போது பெயின் ஃபேஸ் பண்ணி தான் நாம வந்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு 6 நிமிஷம் ஓடிட்டு இருக்கீங்க, உங்க 1 கிலோமீட்டர் டைமிங் 6 நிமிஷம் வருது. சரிங்களா, ஸோ 6 நிமிஷம் இப்போ நீங்க பிகினர் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 6 நிமிஷம் வருது, திரும்ப நீங்க ஓடும்போது 6 நிமிஷம் வருது. சரிங்களா, புதுசா ஓடும்போது இது வரைக்கும் உங்க மசில், உங்களுடைய போனு, உங்களுடைய ஜாயிண்ட் அந்த ப்ரெஷர் வந்து தாங்கினது கிடையாது. இது வரைக்கும் ஒரு பிகினர் ஓடுனதே கிடையாது. புதுசா ஒரு 1 கிலோமீட்டர் ஓடும்போது நமக்கு அந்த பெயின்லாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த 6 நிமிஷத்துக்கு உடம்பு வந்து அடாப்ட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் ஓடும்போது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடுவீங்க. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். சரிங்களா, 6 நிமிஷம் ஓடும்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வேற, 6ல இருந்து 5 நிமிஷம் ஓடும்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வேற. அப்போ அந்த ப்ரெஷருக்கு புது ஆக்டிவிட்டி நம்மளுடைய போனுக்கு, நம்மளுடைய மசில்ஸுக்கு எல்லாமே திரும்ப நமக்கு பெயின் பேஸ் பண்ணுவோம். திரும்ப அதே நம்ம திரும்ப 5 மினிட்ஸ் நம்ம ஓடி அந்த பேஸுக்கு உடம்பு, பாடி, மசில்ஸ், போன் எல்லாம் அடாப்ட் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் போகும்போது திரும்ப நமக்கு பெயின் பேஸ் பண்ணுவோம். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக பெயின் ஃபேஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கும். சரிங்களா, அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா, பெயின்ங்கிறது வேற, இன்ஜுரிங்கிறது வேற. இன்ஜுரி அப்படிங்கிறது உங்களால ரன்னிங் பண்ணவே முடியாது. சரிங்களா, நம்ம ஸ்பீட் செஷன் பண்ணதுக்கு அப்புறம் காப் மசில்ஸ் பெயின், ஹாம்ஸ்ட்ரிங் பெயின், இந்த மாதிரி பெயின், இந்த லெக் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் உங்களுக்கு கொஞ்சம் தை மசில்ஸ் தான் பெயின். இதெல்லாம் பெயின் அப்படிங்கிறது காமன். இதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ணக்கூடாது. சரிங்களா, இதுல கிறிஸ்டல் கிளியரா பெயின்னா என்ன, இன்ஜுரினா என்ன, இன்ஜுரி ஆகாம நம்ம எப்படி வந்து ட்ரைனிங் வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி
ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ வந்து ஓடும் சரிங்களா. ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் சரிங்களா. என்னென்ன ஒர்க் அவுட் பண்றதால காமனா என்னென்ன பெயின்லாம் வரும், எந்த பெயினுக்கு பயப்படணும், எந்த பெயினுக்கு பயப்பட வேண்டாம், ஸோ இதெல்லாம் பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பேன். இன்ஜுரி ஆகாம ட்ரைனிங் பண்றது அப்படின்னு ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பேன் சரிங்களா. அதை நீங்க முக்கியமா நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்துடணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் இந்த வீடியோ மாதிரி தான் சரிங்களா. அந்த கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கு, இந்த கோர்ஸ்ல நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லா வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே நீங்க கண்டிப்பா வந்து எல்லா வீடியோ நீங்க வந்து பாத்துடணும், எதையுமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், இது மட்டும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து நினைக்கிற விஷயம் அப்படின்னா ஒரு பிளான் கிடைச்சா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து வெறும் வந்து ஒரு ரன்னிங் பிளான், அதாவது நம்ம இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த வார்ம் அப் பண்ணல அப்படின்னா ரன் பண்றதுக்கு பாடி அந்த சப்போர்ட் பண்ணாது சரிங்களா. இந்த ஸ்ட்ரெச்சிங் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெச்சிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் நீங்க பிராக்டிஸே பண்ண முடியாது. ஏன்னா மசில்ஸ் டைட் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணா மட்டும்தான் மசில்ஸ் ரிலீஃப் ஆகும். நாளைக்கு காலையில திரும்ப எந்திக்கலாம், எந்த பெயினுமே இருக்காது, திரும்ப எந்திரிச்சு ஓடலாம், திரும்ப ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், மசில்ஸ் ரிலீஃப் ஆகும், மறுநாள் ஓடலாம். கன்சிஸ்டன்சியா வீக் 1 வீக் 2 வீக் 3 போயிட்டே இருக்கலாம். டைமிங் ஒரு 6 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் கிளியர் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணலாம் சரிங்களா. நீங்க ஸ்ட்ரெச்சிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில எந்திக்க முடியாது, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். அப்போ அங்க நம்ம வந்து கிளியர் பண்றது பிசிக்கல் சரிங்களா. ஸோ அதனால ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த டயட் ஃபாலோ பண்றது, ட்ரில்ஸ், ஸ்டெமினா ஒர்க், லெக் ஒர்க், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எல்லாருமே நான் எல்லாரும் நினைக்கிற விஷயம் ஷெடியூல் இதை மட்டும் தான் மைண்ட்ல வந்து வைக்கிறேன் சரிங்களா. ஸோ ரன்னிங்ல ட்ரைனிங் பிளானை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, கீ ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறைய வந்து இருக்கு சரிங்களா. அதனால நீங்க வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்துருங்க சரிங்களா. கோர்ஸ்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதான், இது இப்படிதான் பண்ணணும், இது பண்றதால இந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும், இதை நம்ம இப்படி மேனேஜ் பண்ணணும், ஸோ இந்த ஒர்க் அவுட் இப்படி பண்ணணும், இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச அப்புறம் இது பண்ணணும், இந்த ஒர்க் அவுட் பண்றதால உங்களுக்கு டைமிங் இந்த அளவுக்கு ரீச் பண்ணலாம், ஸோ ரெஸ்ட் டைம் இவ்வளவு எடுக்கணும், இந்த மாதிரி ரொம்பவே ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் சரி. நான் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரன்னிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் குரூப் டியை பத்தி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் டி பிசிக்கல் வரைக்கும் நிறைய டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் சரிங்களா. ஓகே गाइस, சூப்பரா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். குரூப் டி 100% வந்து கிளியர் பண்ணிடலாம்.